விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் 24 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இந்த கோர விபத்து நேர்ந்தது எப்படி? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விருதுநகர் அருகே உள்ள கட்டனார்பட்டியில் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஈஸ்வரி என்பவருக்கு சொந்தமான வனஜா பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் நேற்று வழக்கம்போல் பட்டாசு தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மூலப்பொருட்கள் உராய்வின் காரணமாக திடீரென பயங்கர வெடிவிபத்து நேர்ந்தது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் அதிர்வு உணரப்பட்டதோடு விண்ணை முட்டும் அளவிற்கு புகை கிளம்பியதால் சுற்றுவட்டார கிராம மக்கள் பீதியடைந்தனர். இந்த வெடிவிபத்தில் 4 அறைகள் தரைமட்டமான நிலையில் சில அறைகள் சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தி இடிபாடுகளில் சிக்கியிருந்த உடல்களை மீட்டனர். மேலும் சிலரை படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதித்தனர். வீட்டுக்காரமாக 2 பையங்க ரொம்ப இழப்பா இருக்கு. எனக்கு பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல. எனக்கு நாங்க பட்டாசு வேலைக்கு போனது சரி, எங்களுக்கு பிழப்பு, மற்ற வேலைக்கு இல்லை, வேலை இல்லை. நாங்க என்ன வேலைக்கு என் பிள்ளை வீட்டு போய் இந்த அமலோசனம் ஆயிடுச்சு, நான் என்ன செய்யணும். எங்க வீட்டுக்காரோட அண்ணன் ஒய்ஃபு இறந்து போயிட்டாங்கண்ணே. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பையன் இருக்கான் சின்ன பொண்ணு. இந்த பிள்ளையும் சின்ன பொண்ணு தான். அவங்க 2 பேத்துக்கு வாழ்வார வேணும். அம்மாவோட கடைசி தங்கச்சி, அதுக்கு முந்தின தங்கச்சி 2 பேர் இறந்துட்டாங்க. முந்தான சித்திக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான். சித்தப்பா இறந்து 2 வருஷம் ஆகுது. அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்காங்க. எல்லாமே கவனக்குறைவினால நடக்கிறது. இது இனிமேல் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும். வேற வழி, சாப்பாடு அந்த வேலை பார்த்தா தான் ஒரு வேளை சாப்பாடு அப்படின்றப்ப போய் தானே ஆகணும். விபத்துக்கு பின்னரும் பட்டாசுகள் இடைவிடாமல் வெடித்துக் கொண்டிருந்ததால் மீட்பு பணியில் சிரமம் இருந்தது. மீட்பு பணியின் போது பட்டாசு வெடித்ததில் தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் என 12 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் விபத்து நேர்ந்த இடத்தை அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். லீவு நாளாக இருக்கிறது, நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிருக்காரு. அந்த செட்டை அப்படியே அமுக்கி எல்லோரும் மிகப்பெரிய சேதத்தை நம்முடைய மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா, மாவட்ட SP ஸ்ரீநாதா, மதுரை சரக DIG அபினவ் குமார் ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்தனர். சண்டே இதில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் மேஜர் வயலேஷன் ஒன்று. பட் லைசன்ஸ்டு ஃபேக்டரி இது. பட் வாட் ஆர் த வயலேஷன்ஸ் வில் டேக் ப்ராப்பர். காகித குழாய்கள், அட்டைகளை சேமித்து வைக்கும் குடோனில் 35க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை ஒரே அறையில் அமர வைத்து பாதுகாப்பற்ற சூழலில் பணி செய்ய வைத்ததால் உயிரிழப்பு அதிகரித்ததாக கூறப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான ரசாயன மூலப்பொருட்களை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சரவெடி பட்டாசு தயாரித்ததும் அம்பலமாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு விதிமீறல் காரணமாக இந்த ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பட்டாசு ஆலை விபத்து தொடர்பான விசாரணைக்கு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தலைமறைவாக உள்ள ஆலையின் உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேவையான அனைத்து உதவிகளையும் ஒருங்கிணைக்க மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்.